ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேமியா செய்வது எப்படின்ற இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சேமியா எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, சேமியா பாக்கெட்டு, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கலந்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நார்மலாக வதக்கி வச்சுக்கலாம். தீஞ்சு போகக்கூடாது. அப்போ தான் சேமியா செய்யும் போது நல்லாயிருக்கும். பச்சையாகவே போட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சேமியா பாக்கெட்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கரண்டி வச்சுக்கலாம். கொதித்ததுக்கப்புறமா எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சேமியாலாம் அப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பேக்கெட்டோடு அப்படியே கொட்டுவாங்க, நம்ம கொட்டக்கூடாது. உடச்சி வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். நம்ம கரடியை விட்டு திருப்பி மேலவும் சேமியா சேர்த்துக்கலாம். ஏன்னா கீழே கொட்டிடும். அதனால் நம்ம கரடியை விட்டுட்டு மேலவும் சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா கலருங்க. அந்த தண்ணி ஊறுனதுக்கப்புறம் சேமியா ரெடி ஆகிடும். கொஞ்ச நாள் அப்படி சும்மா கலரி இருக்கிறது உடஞ்சிடும். கொஞ்ச நாள் கலருங்க. பாருங்கள், சேமியா கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி ஊறிடுச்சு. நல்லா ஊறிட்டு சேமியா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.